Assalamualaikum, Harami Pink Ladies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஈத் ஸ்பெஷல் பிரியாணி vlog தான் பார்க்க போறோம். So இது வந்து 1 kg கான சிக்கன் பிரியாணி. இந்த மெத்தடும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல வந்து கண்டிப்பா அது வந்து காலி ஆயிடும் லஞ்சுக்கே. So எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். And then ஈத் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. So 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கறி மசாலா, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. பாதி லெமன்ல பாதி தான் ஆட் பண்ணேன். அரை கப் அளவு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் வந்து ஒரு 20 ml இல்லை 15 ml அந்த அளவுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வேறு எதாவது ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து ஃபைனாக சாப் பண்ண மல்லிக்கீரை புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நல்லா ஹீட்டான ஆயிலில் வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 300 கிராம் அளவுக்குள்ள ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டை, கிராம்பு நான் சேர்த்துக்கிட்டேன். கிராம்புக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான வந்து ரெசிபி இது என்னன்னா வந்து பிரெட் அல்வா பண்ண போகிறோம். சின்ன ஸ்லைஸ் பிரெட் இருந்துச்சுன்னா வந்து 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. இது வந்து பெரிய ஸ்லைஸ் பிரெட்டுங்கிறதுனால நான் வந்து 3 தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து 2 சைடுமே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆயில் வந்து எடுத்துருங்க. ஸோ நாங்கள் வந்து ரெடி பண்ணுற பிரெட் அல்வா மெத்தட் வந்து வேறு. அந்த வீடியோ நான் வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் வந்து செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பிரெட் எடுத்ததுக்கு அப்புறமா அது பேனில் வந்து 1.5 கப் அளவு போல் தண்ணி சேர்த்துட்டு அதே 1.5 கப் அளவு போல் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த அந்த பிரெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிரெட் வந்து நல்லா அந்த வாட்டரோட, அந்த சுகர் வாட்டரோட வந்து நல்லா வந்து கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்துக்கணும். ஸோ நல்லா கலக்கலைன்னா வந்து இந்த பிரெட் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ அரிசி வந்து 3 கப் அரிசி வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இது என்னன்னா வந்து பீஃப் பெப்பர் சுக்கா. அதுக்கு வந்து ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு 10லேருந்து 12 வந்து பூண்டை இடிச்சுக்கோங்க. 2 வெங்காயம் வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பீஃப் வந்து ஒரு 300 கிராம் இது வந்து நல்ல விசில் விட்டு, அதாவது 3/4 வெந்ததுக்கு அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது குக்கரில் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவு போல மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு போல வந்து கறி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போல பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து ஆயிலே நீங்க வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல வந்து வெள்ளை, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க சேர்க்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்து பாருங்க, நல்லாவே சூப்பரா இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்ல வந்து நீங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எப்போதும் நாங்கள் வந்து மல்லிக்கீரை தான் வந்து சேர்ப்போம். பட் கருவேப்பிலை சேர்க்கும் போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ பீஃப் சுக்கா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து தண்ணியில வந்து லெமன் ஜூஸ், அப்புறமா பிரியாணி இலை, பட்டை இது வந்து சேர்த்துக்கிட்டேன். ஷாஜிரா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போல சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போல சேர்த்துக்கிட்டாச்சு. மல்லிக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 24 கேரட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் 3 கப்பு. எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால நான் 24 கேரட்டே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கணும். அதாவது ஒரு 60 to 75% வந்து நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஸ்டெப்புக்கு மட்டும். அரிசி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அது நேரத்தில் வந்து வேகாமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து எந்த பேனில் நம்ம பிரியாணி செய்யப்படுமோ அதில் வந்து நீங்கள் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பேனில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பத்தாது, அதனால நான் வேற ஒரு பேனில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி, பட் இது என்னோட ஸ்டைல் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனை வேக வைக்க மாட்டாங்க, நான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சிக்கனை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வடிச்சு வச்சிருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து மல்லிக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேவரா வாட்டர், கேவரா எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்லாம் எனக்கு பிடிக்காதனால நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் பாலில் வந்து கலந்து நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நெய், இது வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவு போல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அங்கங்கே அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து மேலே டெக்கரேஷனுக்காண்டி சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்தே தான் நான் வந்து 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 20 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. அடுத்த 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரெட் அல்வாவில் வந்து நம்ம அரை கப் போல் வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பாதாம் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும், அதுக்காக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா நெய்யில் தாளிச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பாதாமும் சேர்த்துக்கலாம், பட் உங்கள் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா அந்த ஒரு பிஞ்ச் அளவு போல் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான பிரெட் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா சட்டி காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நல்ல சூப்பராகவே வந்து நமக்கு 1 kgயில் நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி. ஸோ ஈத் அன்னைக்கு வந்து ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து 3 வேளைக்கு வந்துடும். அதனால் நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கே வந்து இது செய்யலை, இது வந்து மறுநாள் தான் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து டேஸ்டியான பீஃப் சுக்கா, அப்புறம் பிரெட் அல்வா எல்லாமே சேர்த்து வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அன்னைக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஸ்டெப். ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம், இல்லை வந்து நீங்கள் ஹஜ் பெருநாட்கள் தான் இது சிக்கன் பதிலாக நீங்கள் மட்டன் கூட வச்சு சூப்பராக செய்யலாம். இந்த டேஸ்டியான பிரியாணி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து உங்களை பாராட்டுவாங்க. ஐம் ஷூர், ஏன்னா என்னை பாராட்டினாங்க, அதனால தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் வந்து 1/2 கப் போல் பால், தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்டர்ட் போட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்காங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இது க்ரீமி டெக்ஸ்டருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப க்ரீமியாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பவுல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பனானா, கிரேப்ஸ், அதுக்கப்புறமா வந்து கிரீன் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். மேங்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கேஷ்யூ நட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் செய்யலாம். ஜாம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ஈவினிங் நேரத்தில் இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் நேரத்தில் வந்து நீங்கள் இது சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் அது ஒன்றுவே போதும், பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மில்க், இது வந்து தேவைப்படுற அளவு மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது, மில்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கார்னர்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைசஸ் வந்து நீங்கள் அந்த மில்கில் வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளது வந்து நம்ம கையில் வந்து அழுத்தி ப்ரெஸ் கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. மில்க் வந்து தேவைப்படும், ஆனால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மில்க் வந்து நல்லா ப்ரெட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவே போதும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வெளியே வராத அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து பால் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னா பிரியாணி ப்ளஸ் இந்த டெசர்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பவுலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸு, பிரெட் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ எதில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த பிரெட் ஃப்ரூட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஜாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், டெக்கரேஷன் எல்லாமே வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே வந்து நான் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அது ஸ்கிப் பண்ணுறாங்க கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் ஃப்ரூட் கஸ்டர்ட் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த சம்மருக்குமே வந்து சில்லுண்டு டெசர்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து ஐம் ஷூர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து இந்த டெசர்ட் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக கெட் டுகெதராக இருப்பீங்க, லீவ் நாளும் வருது. ஸோ இந்த பிரியாணி அதுக்கப்புறமா இந்த டெசர்ட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை.